ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 26 அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, தானியேலின் புஸ்தகத்திலே பார்க்கும்போது சகல ஞானிகளை காட்டிலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று கல்வியிலும் அழகிலும் அறிவிலும் ராஜாவினுடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு ஏற்ற தகுதியை அவர்கள் உடையவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சகல எழுத்திலும் அவர்கள் நிபுணர்களாக இருந்தார்கள். ராஜாக்களைப் போல இருந்தார்கள், பார்வைக்கு ராஜகுமாரரை போல இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் நாமையும் கூட ஆண்டவர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வார். விசுவாசத்திலேயும் வல்லவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய உயிரையும் ஆண்டவர் காப்பாற்றி அவர்களை மகிமைப்படுத்தினார். அவர்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே அதுபோல நம்மையும் கூட ஆண்டவர் கனப்படுத்த போகிறார். புகழ்ச்சினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் நம்மை சிறந்திருக்க செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். ஆண்டவரே, என்னை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்யும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சிறந்திருக்கும்படி செய்வார். மற்றவர்களை காட்டிலும் நம்மை எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கிறதான பரவத்தின் தந்தையை ஆஸ்வதிப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்தபடி வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லா புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்க செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போலவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சகல விதமான புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வீராக. இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பிரிகர் செய்து நாமத்தை மகிமைப்படுத்த விடுமாய். எங்களுக்கு காப்பாடு நாமத்து மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.